சமய அறநிலைத்துறை அமைச்சர் அறிவிப்பு. 50 முக்கிய கோயில்களில் தமிழகத்தில் ஆன்லைன் முன்பதிவு தரிசன முறை. கூட்ட நெரிச்சல், முறைகேடுகளை தவிர்க்கும் விதத்தில் பொதுமக்களுக்கு வசதிக்காக இந்த ஆன்லைன் முன்பதிவு தரிசன முறை கொண்டு வரப்படுகிறது என்று தெரிவித்தார். தற்பொழுது மாங்காடு மற்றும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இது பரிசோதனை முறையில் பரிசோதிக்கப்படும் என்ற நிலையில் பொதுமக்களின் கருத்து என்ன என்பதை பார்ப்போமா? தற்பொழுது இந்து அறநிலைத்துறை ஆன்லைன் மூலமாக டிக்கெட் தரிசனம் தமிழக கோயிலில் கொண்டு வர தீர்மானிச்சிருக்கு. அதை பற்றி தற்பொழுது இந்து அறநிலைத்துறை ஆன்லைன் மூலமாக டிக்கெட் தரிசனம் தமிழக கோயிலில் கொண்டு வர தீர்மானிச்சிருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது தமிழக அரசு ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஏற்பாடு. ஏன்னா கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக தரிசனம் இருக்கும்ன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு திங் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்ட நெரிசல். இப்போ வயசானவங்க இருப்பாங்க, 60 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 40 வயசுக்கு மேலே இருப்பாங்க, வயசு முடியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு போனால் தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டால், நம்ம போனால் இந்த நேரத்துக்கு போனால் மட்டும் போகிறோம், அவங்கள தரிசிக்கலாம், அப்படி பெருமானை தரிசிக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆகிடுது உங்களுக்கு. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணோன்னா, நம்ம பெருமாள் இந்த தரிசனம் மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வரவங்க, ஏன்னா எல்லாராலையும் இந்த ஆன்லைன் புக்கிங்லாம் பண்ண முடியுமா என்னங்கிறது சந்தேகம். அவங்களுக்கு திடீர்னு ஊர்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு தெரியாது, அவங்க உடனே அந்த இடத்துல போய் பார்க்கலாமே, தரிசனம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கு டிக்கெட்டு இருக்கணும். அந்த தரிசன டிக்கெட்டும் அங்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு இருக்கணும். எந்த விதத்திலையும் இந்த தர்ம தரிசனம்ங்கிறது நிறுத்தக்கூடாது. அது பணக்காரங்களுக்கு வசதியாக இருக்கும். நம்மள மாதிரி ஏழை மக்களுக்கெல்லாம் நேரடியாக போகிறது தான் நல்லது. வரவேற்கத்தக்கது தான். இருந்தாலும் சில பேர் படிக்காதவங்க அவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆன்லைன் பற்றிலாம் அவ்வளோ தெரியாது, எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாது. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி ஓகே தான், நல்லது தான். அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அவங்களுக்கும் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ், என்ன மாதிரி அந்த அதை எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா, அதுபடி நல்லா இருக்கும். எல்லாரும் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு நாட் எவ்ரி ஒன் இஸ் தட் எஜுகேட்டட். ஸோ அதனால அது இங்கே தேவை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். படித்தவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு போவோம். எங்களை மாதிரி படிக்காதவங்க எப்படி சார் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாது சார். அப்புறம் அது பெரிய பெரிய கோயில்ல திருப்பதி அந்த மாதிரி எடுக்கிறது வாஸ்தவம் தான். சின்ன சின்ன கோயில்லாம் பண்ணா எப்படிங்க சார்? பணம் இருக்கிறவங்க ஆன்லைன்ல போயிடுறாங்க டிக்கெட் எடுத்து. பணம் இல்லாதவங்க போய் பார்க்கணுன்ற சொல்ல கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் காசு பணம் இல்லாதவங்க பார்க்கணுன்னா என்ன பண்ணுறது? போய் தான் ஆகணும். கியூவில் நின்று பார்த்துட்டு வரும். ரொம்ப லேட்டானாலும் பரவாயில்ல, சாமியை பார்க்கணுன்றதுனால கியூவில் நின்று சாமியை பார்த்துட்டு தான் வரும். இல்லைங்க, இல்லை, எனக்கு ஃப்ரீயாக போகணும். இந்த திருப்பதி மாதிரிலாம் போய் கூட்டத்தில் நின்று பார்க்கறதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டம். நான்லாம் வயசானவோ ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோ. வணக்கம் சார். என்னுடைய கருத்து இது படித்த மக்கள் ஆன்லைன் நிறைய பண்ணுறவங்க, மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் பாமர மக்களுக்கு அது கஷ்டமாகவே தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. திருப்பதி கோவிலுக்கு வர்ற அளவுக்கு இங்கே கூட்டம் வர்றது கிடையாது. அந்த இதில் நம்ம ஆன்லைன்லாம் பண்ணோம்னா இன்னும் அவங்களுக்கு கஷ்டமாக தான் போகும். சாதாரண மக்களுக்கு அது ஈஸியாக இருக்காது. அதனால என்னுடைய கருத்து இது இப்போதைக்கு தேவையில்லாது, பின்னாடி வேணா பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார், ஸ்பெசிஃபிக்காக இப்போ திருவண்ணாமலை, அப்புறம் திருப்பதி ஆந்திராவில் போயிடுச்சு, திருவண்ணாமலை, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கோயில் சொன்னீங்கன்னா மேபி கூட்டம் இருக்குது, க்ரௌட் இருக்குது. ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா படித்த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 20% இல்லை 50% வச்சுக்கோங்களேன். மீதி 50% காமன் பீப்புள் தான். ஸோ இப்போ அவங்களுக்கு ஆன்லைனில் நீ டிக்கெட் எடுத்து தான் வரணும்னா அவங்களுக்கு யார் கைட் பண்ணுறது முதல்ல? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆன்லைனில் எடுத்து தான் போய் கட்டாயமாக போய் பார்க்கணுன்னா முடியாது. ஏன்னா படித்தவங்கலாம் படிக்காதவங்க வராங்க, ஏழை பாழெல்லாம் வராங்க. அப்படி ஆன்லைனில் பண்ணுறதுக்கு எல்லாரையும் முடியாது. கொஞ்சம் படித்தவங்க அது பண்ணலாமே தவிர இது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நிறைய பேரால் பண்ண முடியாது. எப்பவும் இப்போ இருக்கிற மாதிரி ஆர்டினரியாக இருந்தால் அது திருப்பதியில் நிறைய பேர் வராங்க. ஆனால் இங்கே கம்மியாக ஆள் வராங்க. படிக்காதவங்களாம் நிறைய பேர் வராங்க. அவங்களாம் எப்படி ஆன்லைனில் பண்ணுவாங்க? காசு கொடுத்து தானே பண்ணணும். அது சாத்தியமாக இது
இது தேவையில்லாத இது எல்லாத்துக்குமே போட்டாங்க இது 10 ரூபா டீ சாப்பிட்றதுனாக்கா இதில் பண்ணிட்டு போகிறான். அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் பண்ணுறாங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, காசு கையில் கொடுத்து தானே போகிறாங்க. இது தேவையா இதெல்லாம்? இது தேவையே கிடையாது. சார் வணக்கம். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இப்போ ஆன்லைன் மூலமாக தான் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் கோயிலுக்குலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது நல்ல விதிமுறை தான். இது இந்த கோயிலுக்கு போகிறவங்களுக்கு வசதி இருக்கும். அதாவது ஆன்லைன் புக் பண்ணால் நான் அதுக்கு டேட் கொடுப்பாங்க. நம்ம ஃப்ரீயாக போகிறது நல்லா வசதியாக பண்ணிடுவாங்க. நல்ல சிறப்பானது. மற்றபடி போல கூட்டமாக இருக்கும், அவ்வளோ இவ்வளோ ஜனம் இருக்குன்னு வந்துடுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் இப்போ இருக்க ஆன்லைன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு போனால் இங்கே ஆன்லைன் புக் பண்ணிட்டா அதுக்கடுத்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் சாமி. எல்லா கோயிலும் சார் நல்ல வர. இது வந்து தமிழக அரசு ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஏற்பாடு. ஏன்னா கோயிலுக்கு வரவங்க கண்டிப்பாக தரிசனம் இருக்கும்ன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு திங். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்ட நெரிசல். இப்போ வயசானவங்க இருப்பாங்க, 60 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 40 வயசுக்கு மேலே இருப்பாங்க, வயசு முடியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து போனால் தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டால், நம்ம போனால் இந்த நேரத்துக்கு போனால் மட்டும் போகிறோம், அவங்கள தரிசிக்கலாம், அப்படி பெருமானை தரிசிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் ஆகிடுது உங்களுக்கு. அதே மாதிரி இதில் ஒரு இன்னொரு விஷயம் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து பெருமாள் இந்த தரிசனம் மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வரவங்க, ஏன்னா எல்லாராலையும் இந்த ஆன்லைன் புக்கிங்லாம் பண்ண முடியுமா என்னங்கிறது சந்தேகம். அவங்களுக்கு திடீர்னு ஊர்லேருந்து வருவாங்க, அவங்களுக்கு தெரியாது, அவங்க உடனே அந்த இடத்துல போய் பார்க்கலாமே, தரிசனம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து டிக்கெட்டு இருக்கணும், அந்த தரிசன டிக்கெட்டும் அங்கே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு இருக்கணும். எந்த விதத்திலையும் இந்த தர்ம தரிசனம்ங்கிறது வந்து நிறுத்தக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஏழைகள் வந்து டிக்கெட்டு வாங்க முடியாத இருக்கலாம், அவங்க ஆன்லைன் பழக்கம் இல்லாதவங்களாக இருக்கலாம். ஆனால் சுவாமி எல்லாருக்கும் சுவாமி பொது. அதனால் வந்து அந்த சுவாமியை தரிசனத்துக்கு 2 வரிசையாக விட்டுடணும். தர்ம தரிசனம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கியூ, அந்த கியூவை நிறுத்தவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். அதனால் அது ஒரு சிறப்பான ஏற்பாடாக இருக்கும். அது மாதிரி இந்த தமிழக அரசு செஞ்சதுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அகாமடேஷன் சம்மந்தப்பட்டதையும் ஆன்லைன் கண்டிப்பாக. ஏன்னா அகாமடேஷனுங்கிறது வந்து இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற கோவில்கள் நிறையா இடங்கள் இருக்குது. ஆனால் அதையும் வந்து நெறிமுறைப்படுத்திட்டாங்கன்னா, இந்த இடைத்தரகர்கள் பேச்சு நாங்கள் போய் அழிச்சின்னு வந்தால் 1000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் வாங்குறது, 3000 ரூபா வாங்குறது, பக்கத்து ஹோட்டல்லாம் நிறையா நிரம்புறது, இது வந்து அறநிலையத்துறைக்கு ஒரு வருமானமாக இருக்கும். இந்திய அறநிலையத்துறை வருமானம் இருக்கிற கோயிலுக்கு வருமானம் ஆச்சுன்னா அரசுக்கு வருமானமாக இருக்கும். அது ஒரு சிறப்பான. காஞ்சி சங்கரமடம் போன்ற கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி கோயிலெலாம் தரிசன டிக்கெட்டே கிடையாது, ஆனால் டிசிப்ளினாக நடக்குது. அதை பற்றி நீங்கள் அது வந்து டிசிப்ளின் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பட் விஐபி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஏற்பாடு பண்ணும்போது அவங்களுக்கு மக்களுக்கு சில விஷயங்கள் வருத்தமாக இருக்கும். அதுக்கு எப்போவுமே சார் 2 டிக்கெட் ரோவாக வச்சுக்கணும். அதாவது 2 ரோ, ஒரு ரோ வந்து தர்ம தரிசனம் அவங்க வந்து பார்க்குற மாதிரியும், இன்னொரு ரோ இந்த வசதியை வந்து எல்லா கோயில்லையும் பண்ணலாம், தப்பு முடியாத பட்சத்தில் இல்லை. தர்ம தரிசனம் பார்க்குறவங்க ஒரு 10 அடி பின்னாடியிலிருந்து பார்க்குறதுக்கு அவங்க மாட்டுக்கு வந்து போகிற மாதிரி ஒரு வசதிகள் பண்ணி கொடுக்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மெயினாக வந்து இவங்க வந்து ஆட்சியில் இப்போ வந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி காமாட்சி அம்மன் கோயிலை சுற்றி கழிப்பறைகள் துணி மாற்றுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை தனித்தனியாக மெயினாக வந்து கழிப்பறைகள் எல்லாருக்கும் குளியல் அறை கழிப்பறைகள் கொஞ்சம் வசதிகள் படைச்சு கொடுத்தா நல்லாவே இருக்குங்கிறது என்னோட தாழ்மையான கருத்துக்கள்.